Hello friends, welcome to Suvaiyana Samayal. மோதகம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 1.25 கப் செறுபயிறு சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ஊற விடலாம். செறுபயிரை நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு வாட்டி நல்லா தண்ணியில் கழுவி எடுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம தண்ணியில் ஊற வச்சு கழுவி எடுத்திருந்த செறுபயிரை சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த செறுபயிரை வேக விடுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை மூடி வச்சு இந்த செறுபயிரை நல்லா வேக வச்சு எடுக்கலாம். பாருங்கள், இடையில இந்த மாதிரி ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. செறுபயிரை நல்லா குழைய விடாமல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. செறுபயிரை நல்லாவே வேகட்டும். இப்போது நம்ம மோதகம் செய்கிறதுக்கு தேவையான வெள்ளைப்பாக ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் 1.25 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பால் செறுபயிர் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பாலேயே வெல்லமும் அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இனிப்பு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை இனிப்பு கம்மியாக போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெல்லம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான அளவாக இருக்கும். கூடவே ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இந்த வெல்லத்தை கரைய விடுறதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். இந்த வெல்லத்தை தண்ணியில் நல்லா கரைய விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெள்ளைப்பாகு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. வெல்லமும் தண்ணியில் நல்லாவே கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக வைக்கலாம். செறுபயிரை நல்லாவே வேக வச்சு எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா செறுபயிரோட தோல் லைட்டாக பிரிஞ்சு நல்லாவே குக்காகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு செறுபயிர் நல்லா பிரிஞ்சு வந்திருந்தா போதும். செறுபயிரை நல்லா குழைய விடாமல் இந்த அளவுக்கு கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. ஒருவேளை நீங்கள் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் தண்ணி இருந்தது அப்படின்னா நீங்கள் தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற இந்த செறுபயிரை ஒன்றுக்கு பாதியாக இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒன்றுக்கு பாதியாக நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்போது தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை தனியாக எடுத்து வைக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1.25 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவலில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த நெய்யிலேயே நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. தேங்காய் துருவலை நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளைப்பாகை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுத்ததாக நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருந்த செறுபயிரையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதில் நம்ம சேர்த்துருக்கிற வெள்ளைப்பாகு செறுபயிர் எல்லாமே சேர்ந்து நல்லா கெட்டியாகி உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லாவே கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெள்ளைப்பாகு எல்லாமே சேர்ந்து நல்லா கெட்டியாகி வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லாவே சூடார வச்சு எடுக்கலாம். இப்போது நம்ம மோதகம் செய்கிறதுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் 1.25 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவை நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மாவை கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவை இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக கலந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் பூரணத்தில் மாவு நல்லாவே கோட்டாகி வரும். பூரணம் நல்லா சூடாறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே உருண்டைகளாக பிடிச்சு எடுத்தாச்சு. இந்த அளவுகளில் செய்யும்போது உங்களுக்கு 20 மோதகம் கிடைக்கும். மோதகம் செய்கிறதுக்கு தேவையான மாவும் பூரணமும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு கடாயில் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற பூரணத்தை இந்த மாவில் போட்டு எடுத்ததுக்கப்புறமா எண்ணெயில் சேர்த்துக்கோங்க.
ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்லாவே ஃப்ரை ஆகியாச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சுவையான மோதகம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே சுவையான இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலே ரெடி பண்ண அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அரிசி மாவை நல்லா வறுத்தெடுக்கலாம். இந்த மாதிரி அரிசி மாவை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கொழுக்கட்டை செய்யும்போது தான் கொழுக்கட்டை ரொம்பவே சுவையாக இருக்கும். பாருங்கள், அரிசி மாவை நல்லாவே வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வைக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலேயே ரெடி பண்ண அரிசி மாவு எடுத்துருக்கிறதுனால நான் இதில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுக்கிற அரிசி மாவை பொறுத்து இந்த தண்ணியோட அளவு மாறுபடும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லத்தை தண்ணியில் நல்லா கரைய வச்சு எடுக்கலாம். இதில் வெள்ளைப்பாகெல்லாம் காய்க்க தேவையில்லை. இந்த வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். பாருங்கள், வெல்லம் தண்ணியில் நல்லாவே கரைஞ்சி வந்தாச்சு. இப்போ இதை தண்ணியை எடுத்து வைக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சுடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பை மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு கருகிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாசிப்பருப்பை வறுத்து சேர்க்கறதுனால கொழுக்கட்டை சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். உங்களுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து கொழுக்கட்டை செய்கிறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இந்த பாசிப்பருப்பு சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், பாசிப்பருப்பை நல்லாவே வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளைப்பாகை வடிகட்டி சேர்க்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துக்கோங்க. சுக்குத்தூள் சேர்க்கறதுனால கொழுக்கட்டை ரொம்பவே சுவையாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி கலந்து விடலாம். இப்போ இதில் நம்ம நல்லா வறுத்தெடுத்திருந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. அரிசி மாவை சேர்க்கும்போது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இது நல்லா கெட்டியாகி வர அளவுக்கு இதை நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லாவே சேர்ந்து வருது. இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம இதை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இந்த அளவுக்கு நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு ரெடியானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாவை மாற்றி வச்சே சூடார விடுங்க. நம்ம செஞ்ச கடாயில் வச்சே சூடார விடும்போது அந்த சூட்டுக்கு மாவு நல்லா முருகி போயிடும். அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வராது. அதனால் மாவை உடனே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சதுக்கு அப்புறமா சூடார விடுங்க. மாவை நல்லாவே சூடார விட்டு எடுத்தாச்சு. இப்போ ஒரு இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா தடவி எடுத்துக்கோங்க. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவி விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு கைத்தடம் வர்றது மாதிரி பிடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே பிடிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வேக வச்சு எடுக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சூடாக விட்டுருக்கேன். தண்ணி நல்லாவே சூடாகியாச்சு. இப்போ இதில் நம்ம இட்லி தட்டை எடுத்து வைக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு மிதமான தீயில 7லேருந்து 10 நிமிஷம் ஆவியிலே நல்லா வேக வச்சு எடுக்கலாம். பாருங்கள், இதை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக குக்காகி வந்திருக்கு. இது சூடாக இருக்கும்போதே ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைக்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நம்மளோட சுவையான இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரொம்பவே சுலபமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். சுண்டல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 1 கப் கொண்டக்கடலையை 8 மணி நேரம் தண்ணியில் ஊற விட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இந்த கடலை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க.
இப்போ இதை ஒரு மூடி போட்டு இந்த கடலையை நல்லா வேக விட்டுறலாம். பாருங்கள், நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. கடலை நல்லாவே குக் ஆகியாச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துடலாம். காய்ந்த மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இதை வதக்கி விட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தாச்சு. இதில் நம்ம வேக வச்சு எடுத்துருந்த கொண்டைக்கடலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு கப் துருவிய தேங்காவையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். பாருங்கள், ரொம்பவே சுவையான சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சுவையான நெய்யப்பம் எப்படி நம்ம வீட்டிலையே சுலபமாக செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த அரிசியை இந்த தண்ணியில் 4 மணி நேரம் ஊற விடுங்க. பாருங்கள், அரிசியை நல்லாவே ஊற விட்டு எடுத்தாச்சு. இந்த அரிசியை தண்ணியில் நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த அரிசியை இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு இந்த ஈரம் வாடுற அளவுக்கு லைட்டாக காய விட்டு எடுத்துக்கோங்க. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் காய விட்டால் போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1.25 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரையை தண்ணியில் நல்லா கரைய விட்டு எடுத்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் பாகெல்லாம் காய்க்க வேண்டாம். இந்த சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ பாருங்கள், சர்க்கரை தண்ணியில் நல்லாவே கரைஞ்சி வந்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை வடிகட்டி எடுத்தாச்சு. இது கொஞ்சம் சூடாகட்டும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், அரிசியை லைட்டாக காய விட்டு எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை பொடிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். இந்த மாதிரி மீதமாக இருக்கிற அரிசியையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் பொடிச்சு எடுத்தாச்சு. இதையும் மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து ஊற்றுற பதத்தில் தான் இருக்கணும். அதிகமாக தண்ணி சேர்த்துறாமல் இந்த பதத்தில் கலந்து எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த மாவை ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த மாவை நல்லாவே ஊற விட்டு எடுத்தாச்சு. ஊற விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாவு இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் இருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக சர்க்கரை தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துடலாம். மாவை ஊற விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் இருந்தது அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி பாகு சேர்த்து கலந்து விடுங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாகு சேர்க்க தேவையில்லை. நீங்கள் மாவை ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்தால் மட்டும் போதும். இப்போ பாருங்கள், மாவை இந்த மாதிரி எடுத்து ஊற்றுற பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, மாவோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் மாவு எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் ஊற்றுங்க. மாவை இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்ததுக்கு அப்புறமா இது உப்பி வாரது வரைக்கும் ஃப்ளேமை கொஞ்சம் அதிகமாக வைங்க. இந்த மாதிரி உப்பி வந்ததுக்கு அப்புறமா மிதமான தீயில வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி உப்பி வந்ததுக்கு அப்புறமா இதை உடனே திருப்பி போடாமல் ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. பாருங்க, இது நல்லாவே ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையுமே எண்ணெயில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்தாச்சு. நம்மளோட சுவையான நெய்யப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுகளில் செய்யும்போது உங்களுக்கு 12 நெய்யப்பம் கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.